வணக்கம் நேயர்களே. இன்றைய களச்சூழலில் எடப்பாடி மிக கடும் நெருக்கடியில் உள்ளார் என்பதே நிதர்சனம். காரணம், கட்சி என்பது தேர்தலுக்கு முன்பு வரை அவரது கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு மாயையில் இருந்தது. தேர்தல் தோல்விக்கு பிறகு ஆங்காங்கே அதிருப்தி குரல்கள் குறிப்பாக தென்மண்டலத்தில் வெகுவாக எழ ஆரம்பித்து விட்டன. இப்போ இந்த ஆய்வு கூட்டம் இப்போ நடத்துகிறார் இல்லையா, இந்த ஆய்வு கூட்டத்தில் அது அப்படியே வெளிப்படையாக அவரை எதிர்த்து பேசும் அளவிற்கு நிர்வாகிகள் இருக்கிறார்கள். காரணம், எடப்பாடி தோல்விக்கு பின் என்ன செய்ய வேண்டுமோ சில சீர்திருத்தங்களை இந்த நேரத்துக்குள் உடனடியாக செய்து முடித்திருக்க வேண்டும். அந்த வாய்ப்பு எவ்வளவோ அவருக்கு வந்தது. பலரும் ஐடியா சொல்லுவார். என்னது, கட்சியை ஓரளவு சேர்க்க வேண்டியவர்களை சேர்த்து இணைக்க வேண்டும். அதுதான் தலையாய கடமையாக அவர் செய்ய வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அதில் ஒரேடியாக அதை நான் ஏற்கனவே சொன்னது தான். பாம்பை பார்த்து பயப்படுறது சரி, மண்ணுளி பாம்பை பார்த்து ஏயா பயப்படுறீங்கிற அந்த வசனம் தான் இப்பயும் சொல்ல முடியும். ஆக அவர் வாஸ்தவம் தான், அவர் பயப்படுறதுல உண்மை இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? சசிகலா, டிடிவி இருவர் தவிர பிற அதிமுகவினர் ஒட்டுமொத்தமாக அனைவரையும் இழுத்து உரிய ஓரளவு அங்கீகாரம் கொடுத்து அனைவரையும், ஏன்னா இன்று விலை இருக்கக்கூடங்க பல பேர் இருக்காங்க. கேசி பழனிசாமி, அந்த பக்கம் ஜெயசிட்டி பிரபாகரன், வைத்தியலிங்கம், எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இந்நேரம் அதை செய்திருந்தால் இந்த மாதிரியான எதிர்ப்பு குளர் வந்திருக்காது. அதை மீறி ஒன்று இரண்டு வரும். வருவர்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருந்திருக்க வேணும்? இங்கே பாரு, இப்போ இருக்கிறது தான் கட்சி. உனக்கு சசிகலா தான் வேணும்னா கட்சி விட்டு போய்க்க, ரிசைன் பண்ணிட்டு போய்க்க, இல்லை இனி பேசுனா உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு அதிரடி நடவடிக்கை காட்ட வேண்டியது என்ன? புரிகிறதா? தினகரன் தனி கட்சி நடத்தி கொண்டிருக்கார். அவர் இந்த கான்செப்டுக்கே வரலை. அவர் தெளிவாக தான் இருக்கார். நமக்குன்னு ஒரு இயக்கத்தை நடத்துவோம், ஏன்னா அங்கே விட மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்திருக்கார். ஆனால் ஓபிஎஸ்க்கு கட்சி நடத்தும் துணிச்சல் இல்லை. அதனால் அவர் இங்கே இணைய விரும்புகிறார். இணைத்து கொள்வதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதை ஏன் உணர முதல்ல மறுக்கிறீங்க? இப்போ இந்த குழப்பங்களை பயன்படுத்தி கொண்டு சசிகலா உள்ளே நுழைய பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு அரசியல் செல்வாக்கு அதிகாரம்லாம் போயிடுச்சு சுத்தமாக. ஆனால் முக்குளத்து மக்களிடம் ஒரு சிம்பதி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இந்த குழப்பங்களை பயன்படுத்தி இப்போ உள்ள நுழைய நினைக்கிறார். இது இப்படியே நீங்கள் வளரவிட்டால் அது உங்களுக்கு மிக பெரும் ஆபத்தாக முடியும். காரணம், இதன் பின்னணியில் இப்போ சசிகலா இறங்குறதன் பின்னணியில் நிச்சயம் பிஜேபி இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பிஜேபி முதலில் சசிகலாவை எப்படி தடுத்தது, அதே பிஜேபி இப்போ என்ன நினைக்குதுன்னா, ஏன்னா நீங்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கீங்க இல்லையா, அப்போ பிஜேபி உங்களை ஏதோ ஒன்றும் தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும். நான் இன்றைய பிஜேபி, மத்திய பிஜேபி, இங்கே மாநில பிஜேபிக்கு உங்களோட சேர்றது சுத்தமாக ஆகலை. அவர் தெளிவாக இருக்கார். ஆனால் மத்திய பிஜேபியின் கருத்து என்னவாக இருக்கிறதுனா, உங்களை எப்படியாவது தங்களுடைய கூட்டணிக்கு இழுக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, பார்த்துட்டாங்க. அப்படி தனி அணி அமைச்செல்லாம் இங்கே ஒன்றும் எந்த காலத்துலேயும் சாதிக்க முடியாதுங்கிறது மத்திய தலைமைக்கு தெரியும். அப்போ பெரிய கட்சியான உங்களையும் பிற கட்சி சிறிய கட்சிகளையும் இணைத்து வலிமையான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பது மத்திய பாஜகவின் எண்ணம் மட்டுமில்லை. மத்திய பாஜகவுக்கு இன்று ஏன்னா மெஜாரிட்டி இல்லாத அரசாக இருப்பதால் 2029, ஏன்னா அவர்கள் அட்வான்ஸாக எல்லாத்தையும் திட்டம் போடுவாங்க 29இல், அப்போ நமக்கு இன்னும் மோசமான நிலை கூட ஏற்பட்டு விடலாம். அதை தடுப்பதற்கான யுக்திகளை எல்லாம் தற்பொழுதே கையாள வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். அப்போ அந்த மாதிரி யுக்தியில் தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் மத்திய பாஜகவின் பிளான் அப்படித்தான். எப்படியாவது அதிமுகவை சேர்த்து ஒரு கூட்டணியை அமைத்து விட வேண்டும் என்று. அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள்? நீங்கள் இறங்கி வரலைன்னா நிச்சயம் பல்வேறு வித இடைஞ்சல்கள், இடையூறுகள் உங்களுக்கு வரும். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் நீதி பிரபுவர் பேச்சை கேட்டு ஏமாந்துக்கிட்டே மத்திய பாஜக இருக்கா? இனி அவர்கள் ஏமாற மாட்டார்கள். அப்போ உங்களுக்கு நெருக்கடிகள் வேறு மாதிரியும் வரும். அதே மாதிரி இவர்களும் உங்களை ஏறி அடிப்பார்கள். அப்போ அதிமுக ஏகப்பட்ட குளறுபடிகளை சந்தித்து மிகவும் வலுவிழந்து போகும் என்பது அப்பட்டமான உண்மை.
அப்படி வலுவிழந்த பிறகு பாஜக சேர்ந்தாலும் ஒரு பெரிய பலன் பாஜகவிற்கும் கிட்டாமல் போய்விடும். ஆக வலுவாக இருக்க வேண்டுமென்றால் அதிமுக முதலில் உங்கள் கட்சியினரை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிக்காத அந்த 2 பேரை விட்டுட்டு மற்றவங்கள சரி செய்யுங்க. அதை மீறி எதிர்ப்பு குரல் வந்தால் அவங்கள கட்சியை விட்டு போய்க்க, நீ சசிகலா கூட கட்சி நடத்திக்கன்னு விரட்டி விட்டுருங்க. அதையும் தைரியமாக செய்யணும்னா இன்னைக்கு இத்தனை குழுக்களை வெளியே வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. நீங்கள் முதல்ல இந்த இணைக்கிற வாய்ப்பு இருக்கிற குழுக்களை பூரா முதல்ல இணைத்து முடித்து விட்டு பிறகு ஒரு இரும்புக்கரம், ஏன்னா எந்த ஒரு கட்சினாலும் அதிமுகன்னு சொல்லலை, எந்த கட்சினாலும் ஒரு சர்வாதிக தன்மையோட இயக்குனா தான் கட்சியை இயக்க முடியும். என்ன அப்படியே அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கூட்டங்கள் ராமநாதபுரம், அதுக்கு முன்னாடி தஞ்சாவூர், இந்த கூட்டங்கள்லாம் உங்களுக்கு உங்களுடைய ஸ்திரத்தன்மையை முற்றிலும் குலைப்பதாக உள்ளது. நீங்கள் இதே இது ஒரு ஜெயலலிதா, அப்படி ஒரு ஜெயலலிதா ஆய்வு கூட்டமே நடத்தாது, யார் கிட்டையும் ஒப்பீனியன் சொல்லுன்னு கேட்காது. நான் வச்சது தான்டா சட்டம், நான் ஏன்னா ஏதான், நான் எம்முனா எம்மு தான், நான் சொல்கிறதாண்டா சட்டன்ட்டு போயிடுறேன். யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் நிலை அப்படி அல்ல. அதை செல்லூர் ராஜு நாசுக்கா பேசுகிறாரு பார்த்தீங்களா? என்ன பேசுனார்? நானும் தான் ஓடி ஓடி வெயிலில் செத்தேன், ஓட்டு கேட்டேன், எவ்வளவோ ஓடி ஓடி ஓட்டு கேட்டேன், என்ன என்னால் ஓட்டு வாங்க முடியல, என்ன எம்ஜிஆரா ஜெயலலிதாவாங்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? எடப்பாடி அவர்களைப் போல் ஆளுமை இல்லை, எடப்பாடிக்காக ஓட்டு போட எவனும் தயார் இல்லைங்கிறத அப்படி சொல்ல வர்றாரு. ஆனால் அதில் முழு உண்மை இல்லை. ஆனால் அவர்களை போன்ற ஆளுமை உங்களுக்கு வராது. அதற்கான பல காரணங்களை நான் சொல்லிவிட்டேன். ஏன்னா அதுதான் உண்மை. அப்போ அதெல்லாம் உணர்ந்து நீங்கள் புத்திசாலித்தனமாக நடக்கணுமா, இல்லை சிலருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு பிடிவாதமாக நின்று உங்கள் எதிர்காலத்தையும் அதிமுகவின் எதிர்காலத்தையும் முற்றாக சிதைத்து கொள்ளும் நிலைக்கு நீங்கள் கொண்டு செல்வீர்கள். அதனால் இனியாவது தாமதிக்காமல் அதிமுகவை முதல்ல அந்த 2 பேர் தவிர மற்ற எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வேலையை பாருங்கள். நிச்சயம் அது சாத்தியம். ஏன்னா இன்னும் நான் என்னுடைய பார்வையில் அது சில இருக்குது. டிடிவி தினகரனை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. நான் சொன்ன வியூகங்களில் அது ஒன்று. அது இப்போ இல்லை, அது பின்னாடி. ஆனால் இப்போ இதை செய்யணும். இது முதல் கட்டம். இதை முதல்ல செய்யுங்க. அதே மாதிரி ஏன்னா இதை செஞ்சிட்டாலே உங்களுக்கு நெருக்கடிகள் தீரும். அதுக்கடுத்து கூட்டணி என்பது கடைசி நேரத்துலலாம் ஒன்றும் ஆகாது, இப்போவே ஆரம்பிக்கணும். ஏன்னா அவங்க கூட்டணி ரெடியாக நிற்கிறாங்க. எப்படி எதிர்கணிகள் கரெக்டாக 10 பேர்னா 10 பேர் கன்னோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சும்மா இங்கிட்டு ஒருத்தர் அங்கிட்டு ஒருத்தர் இப்படி நின்றுக்கிட்டு கடைசியில் வந்து சேருனாலாம் ஆகாது. கூட்டணியையும் இப்போவே எந்த பாதை, இந்த முதல்ல கட்சி உங்கள் கட்சிகிட்ட ஒருங்கிணைத்து சரி செய்யுங்கள். செய்து யாராவது எதிர்குரல் வேறு மாதிரி பேசுனா யாராக இருந்தாலும் தூக்கி வெளியே வீசுங்க. அந்த மாதிரி சர்வாதிகாரத்தை தைரியமாக செய்ய வேண்டாம். ஆனால் ஒருங்கிணைக்காமல் அதை செய்யக்கூடாது. செஞ்சுட்டு அப்போவே கூட்டணிக்கு எது என்னங்கிறது இருக்குது. 2 விதமான வகை இருக்கிறது. அதில் நீங்கள் எதை உங்களுக்கு என்ன, நான் எல்லாத்தையும் ஓசியாகவே வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. உங்களுக்கு எது பிடிக்குதோ செய்யுங்க. அது அதற்குரிய பலன் உங்களுக்கு வரும். அது என்ன பலன்கிறது தெரியும். அது நீங்கள் எடுக்க வேண்டிய முறையில் எடுத்தால் அந்தந்த பலன் அதற்குரியதாக வரும். ஆனால் முதலில் இப்போ நீங்கள் தாமதமின்றி செய்ய வேண்டியது கட்சியை ஒருங்கிணைப்பது தான். இல்லாவிட்டால் நீங்கள் பாஜகவின் அனைத்து திருவிளையாடல்களையும் சந்திக்க நேரிடும். கட்சியின் நிலையும் மோசமாகிவிடும். இதுதான் யதார்த்தமான உண்மை. வணக்கம் நேயர்களே.